ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சாப்பிட வாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெண்டைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் காரக்குழம்பு, அது பழசு தான். மாங்காய் பச்சடி, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். வாங்க சாப்பிடலாம். நான் 10 நாளைக்கு முன்னாடி இங்கே எங்கள் கோயிலுக்கு போயிருந்தேன், கடலூருக்கு. அப்போது ஓட்டியிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அது சொல்லிச்சு, அம்மா யூடியூப்பில் போட்டிருந்தீங்க, பாப்பா காமிச்சா நல்லா இருக்குதும்மா. ஆமாம் போடுறோம் தான். நான் அவளுக்கு தான் நினச்சேன், நீ எங்கே பார்த்தேன். இல்லை வந்தா எனக்கு போட்டு காமிச்சா. சரி சரி, நம்மெல்லாம் போனோமே, அவங்களுக்கு கேக் வெட்டினோமே 5 காய்ங்க சிஸ்டர், அதை சொல்லுங்களேன். அது கொஞ்சம் படிப்பறிவு இல்லாது தான், ஆனால் கொஞ்சம் ஞானமாக பேசும். கடவுள் மேலே ரொம்ப பக்தி. அது அதை போடுங்கம்மா, எதோ போடுறீங்க, இதை போடுங்கம்மா அப்படின்னுச்சு. சரிடா, அடுத்த வீடியோ அதுதான், முதல்ல உன் பொண்ணுக்கு அனுப்புகிறேன், பயப்படாத அப்படின்னோம். சரிம்மா சரிம்மான்னு. அதாவது 5 காய்கள் சிஸ்டர் வந்து எங்களோடைய சிஸ்டர்னு இருக்க மாட்டாங்க, அவங்க எங்களோட பழகிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ளவங்க அந்த 40 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பயங்கரமாக ரத்தம் இதெல்லாம் வடியும். மீதி நாளில் எங்களோடையே நல்லா உட்காந்து பேச கொள்ள, சாப்பிடும்போது கொண்டு வந்து எங்களுக்கு ஊட்ட கொள்ள நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள ஒரு தடவை நான் பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். அதிலேருந்து அவங்கள நான் அந்த ரத்த இதோடு பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. அதிலேருந்து பார்க்குறதில்ல. அடுத்த தடவை நாங்கள் இதுக்கு போனோம், போன வருஷம் தவக்காலத்துக்கு அங்கே போயிருந்தோம். அப்போது எங்கள் பஸ்ஸு 2 பஸ்ஸு நிறைய போனவங்களையும் எல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் வந்து கேட்டாங்க, ஏம்மா கடைசியாக உட்காந்துருக்கீங்க, பிடிக்கலையா? சரி ரூமில் போய் படுங்க, நான் அவங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எழுப்பி உங்களை விடுறேன் போங்க அப்படின்ச்சு. நைட் ஆகிடுச்சு அந்த நேரம், போங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு 25வது வருஷம் வந்தது. அவங்க சாமி காட்சி, ஏசப்பா காட்சி கொடுத்து ரத்தம் சிந்தனை இடத்துல தான் இப்போ கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்களுக்கு 25வது வருஷம் அன்னைக்கு பார்த்து நாங்கள் போயிட்டோம். அது முந்தின நாள் ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு போனோம். ஃபாதர் வந்தவர், ஏம்மா நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குமா, இருந்துட்டு போகலாமாம்மா, நிறைய நாளைக்கு அங்கே போகணுமே தருமபுரிணும், போகலாம் நாங்கள் ஏற்றி விட்றோம் வாங்க, இருங்க நைட்டு ஒரு நேரம். அப்புறம் பார்த்தா காலையில் நல்லா ஃபங்க்ஷன் நல்லா இருந்தது. பூசையெல்லாம் முடிஞ்சு கொண்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் மாதெல்லாம் வச்சாங்க, நல்லா இருந்தது. வச்சுட்டு கேக் வெட்டும்போது எல்லாரும், எங்கள் பெரிய ஃபாதருங்க, அவங்க இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டுங்க எல்லாம் ஃபாதருங்க தான், எல்லாம் வந்து கேக் வெட்டுறாங்க. அப்போது எங்களுக்குரிய அந்த எம்ஓஎஸ் ஃபாதர் வந்து, அம்மா எழுந்து வாங்க, அம்மா எழுந்து வாங்கன்னாரு. இல்லைங்க ஃபாதர், நான் வேணாம் அப்படின்னு. நம்ம யாரையுமே நான் பெருசாக நான் நினைக்கவே மாட்டேன். நான் கடவுளுக்காக போகிறேன், என் குடும்பத்துக்காக வேண்ட போகிறேன், அவ்வளோதான். எனக்கு இந்த பெரியத்தனெல்லாம் எனக்கு வேண்டியதில்லைன்னு நினச்சிக்கிட்டேன். இன்னொன்று என்ன பண்ணுச்சு, இன்னொரு சின்ன ஃபாதர், அது என் தம்பி பேர் கொண்டது ரூஃபஸ் என்ன பண்ணுச்சு, மம்மி கெட்டப்னுச்சு. நான் தலையாட்டிக்கிட்டு பேசாத உட்காந்துருந்துட்டேன். நேராக வந்தது, நான் 3வது ரோவில் உட்காந்துருந்தேன். நேராக கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து என்ன ரோவில் நிற்க வச்சிடுச்சு. எல்லோரும் வரிசைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தி கொடுத்துட்டு எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருந்துங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் போகும்போது, அம்மா நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தம்மா அப்படின்னு. நான் திடீர்னு தாண்டா வந்தேன்னு உடனே நான் அதை முத்தி கொடுக்கல, அது என்ன முத்தி கொடுத்து கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. அதாவது வயசுக்கு மரியாதை கொடுக்குது பாருங்கள். அது யாராக இருக்கட்டும், அது ஏசப்பாவே இருக்கட்டும், அந்த வயசுக்காரங்களை அது ஒரு மரியாதை, அதனுடைய தன்மை, ஏசப்பானுடைய தன்மை அதுங்கிட்ட இருக்குது. அதை நான் ஏசப்பான்னு தான் கூப்பிடுவோம், கட்டி பிடிச்சி முத்தி கொடுப்போம். போன உடனேயே, ஏசப்பா எப்படா இருக்கேன்னா, நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க, அப்படி தான் கேட்கும். அது அந்த மாதிரியே இருந்தாச்சு. அதனால் வெளியே வந்து என்ன ஃபாதருங்க கேட்குறாங்க, ஏம்மா ஏஜ்டு தானே, நீங்கள் ஏன் வந்தா என்னான்னு. இல்லை ஃபாதர், நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, இத்தனை 20 ஃபாதர் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பிள்ளைங்க அதுங்கெல்லாம் இருக்குது, தேவையில்லாது எதுக்குன்னு. இல்லைம்மா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம்தான் பெரியவர் போட்டார், அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் போட்டார், நீங்கள் போட வேண்டியது தானே, ஏன் வரமாட்டேனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது இந்த பொண்ணு கோயிலில் சொல்லிச்சு, அந்த பொண்ணு மனசில் பதிஞ்சிடுச்சு. அது என்ன பண்ணிடுச்சு, இல்லைம்மா அதை போடுங்க, நீங்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாம் கேக் வெட்ட சொன்னாங்கல்ல, நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் சொல்லிச்சு. சரிப்பா போட்டு அனுப்புகிறேன்டா அப்படின்னு.
என்னமோ எங்கே போகிறோமோ எங்கே வரோமோ நம்ம கோயிலுக்கு ஒரு ஜபத்துக்கு வேண்டாம் போனாலும் மனசு அளவில் திருப்தியாக வரும். அது உனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு கஷ்டம்தான், முடியல தான், ஏஜ்டு தான், இருந்தாலும் பசங்க திட்டுறாங்க தான், இருந்தாலும் சரி அப்படி போவோமே ஜபத்துக்காக. நான் என்ன கூடயே ஒரு குரூப் வருது, இல்லைன்னா நான் தனியாக போக மாட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். கடவுளுக்கு தான் கோடி நன்றி சொல்லணும். இன்னைய வரைக்கும் நடமாடுறேன். நன்றி நன்றி நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.